மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு அட்வைசபிள்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரையும் பார்த்தோன்னா இது வந்து எல்லாருக்குமே அட்வைசபிள். ஒன்லி திங் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மினிமம் ஒரு 3 வருஷமாவது என்னால் இணைஞ்சு இருக்க முடியும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்படின்னு டிசைட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வரணும். என்கிட்ட வந்து ஒரு 1 லட்ச ரூபா இருக்குது, இந்த மணியை நான் இப்போ கொடுத்துட்டு எனக்கு 6 மந்த்ஸில் எனக்கு வேணும், 1 இயரில் வேணும் அப்படின்னதுன்னா தென் டோன்ட் கம் டு மியூச்சுவல் ஃபண்ட், அந்த பக்கமே வராதிங்க. நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்ன அப்படின்னா லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன் பார்ப்பாங்க. லாஸ்ட் 1 இயரில் 50% ரிட்டர்ன் கொடுத்துருக்கா அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா 50 கிடைக்கலனாலாவது ஒரு 20ஆவது கிடைக்காதா? அப்படிலாம் கிடையாது. போன வருஷம் 50 கொடுத்ததுன்னா அடுத்த தடவை -20 கூட கொடுக்கும். சரி, ஒன்று புரிஞ்சுக்கணும், ஆப் கிவ்ஸ் யூ கன்வீனியன்ஸ். புரியுதுங்களா? ஸோ கன்வீனியன்ஸ் தான் கொடுக்குது வழியா ஆப் இஸ் நாட் கிவிங் எதை சூஸ் பண்ணணும் என்னன்னு தெரியாது. இவ்வளோ நாளாக பேங்க்கில் இதை கொண்டா அதை கொண்டான்னு இவ்வளோ விஷயத்தை கேட்டுட்டு இல்லை சேலரி ஸ்லிப் கொடுத்து இவ்வளோலாம் கேட்டு தான் உங்களுக்கு லோன் கொடுத்தாங்க. புரியுதுங்களா? இன்றைக்கி எதுவுமே இல்லாமல் லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்க ரிஸ்க்ஸ் என்ன சார்? இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருந்தீங்கன்னா அன்றைக்கி 9% வரையும் ரிட்டர்ன் கொடுத்துருந்தாங்க. ஸோ 3 வருஷம் கழிச்சு எனக்கு தேவை அப்படின்னதுன்னா எனக்கு திருப்பி இதே 9% எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். தட் இஸ் வாட் இன் யுவர் மைண்ட். பட் இன்றைக்கி அந்த மணி மெச்சூரிட்டி ஆகுது. இன்றைக்கி 9% ரிட்டர்னை கொடுக்குறாங்களா? இன்ட்ரெஸ்ட்டு இல்லை. இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வாட் இஸ் த ரிஸ்க்குங்கிறது வந்து என்னென்னா மியூச்சுவல் ஃபண்டு வந்து ரிஸ்க்கே கிடையாது. இட் இஸ் ஒன்லி வாலடைல். அதாவது என்னென்னா மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் பணத்தை போட்டிங்கன்னா News18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டாக் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குதுன்னு இப்படி பல விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதில் நம்ம எதெல்லாம் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்காக இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் பட்ஜெட் பத்மநாபன் சார் இணைஞ்சிருக்காங்க. பேசலாமாங்க? வணக்கம் சார். வணக்கம். சார், மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னும் போது இப்போது இருக்கிறதுல நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு அட்வைசபிள்? ஓகே, சரி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரையும் பார்த்தோன்னா இது வந்து எல்லாருக்குமே அட்வைசபிள். ஒன்லி திங் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மினிமம் ஒரு 3 வருஷமாவது என்னால் இணைஞ்சு இருக்க முடியும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்படின்னு டிசைட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வரணும். என்கிட்ட வந்து ஒரு 1 லட்ச ரூபா இருக்குது, இந்த மணியை நான் இப்போ கொடுத்துட்டு எனக்கு 6 மந்த்ஸில் எனக்கு வேணும், 1 இயரில் வேணும் அப்படின்னதுன்னா தென் டோன்ட் கம் டு மியூச்சுவல் ஃபண்ட், அந்த பக்கமே வராதிங்க. ஏன் அப்படின்னதுன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது வந்து ஒரு மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது, அதாவது இன்டைரக்டாக வந்து when you are investing in a mutual fund, you are indirectly investing in a company. ஒரு கம்பெனியில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளாக ஒரு கம்பெனி நடத்தினா அதில் எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது இல்லையா? அது எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது. ஆனால் எனக்கு வந்து இந்த பர்சனை தெரியும், இவர் வந்து நல்லா கம்பெனி நடத்துவார், அதனால நான் அவரை நம்பி அவருடைய ஷேரை வாங்குகிறேன். அதுதான் வந்து டைரெக்டாக வாங்குறது. அதை தான் மியூச்சுவல் ஃபண்டை நம்ம பண்ணுறோம். ஓகேயா? இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணும்போது இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும். நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்ன அப்படின்னா லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன் பார்ப்பாங்க. லாஸ்ட் 1 இயரில் 50% ரிட்டர்ன் கொடுத்துருக்கா அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா 50 கிடைக்கலனாலாவது ஒரு 20ஆவது கிடைக்காதா? அப்படிலாம் கிடையாது. போன வருஷம் 50 கொடுத்ததுன்னா அடுத்த தடவை -20 கூட கொடுக்கும். அதனால் டோன்ட் கம் வித் போன தடவை 50 கொடுத்துருக்கு அதனால் இந்த தடவை கூட கொடுக்கும் அப்படின்லாம் தெரியாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகுதுன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் பேஸ்ட் ஆன் த லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன். ஸோ அந்த 1 இயரில் நான் பார்த்துருக்கேன், அதே 1 இயரில் அந்த மேஜிக் நடக்கணும்னு பார்க்குறாங்க. அது நடக்கவே நடக்காது. ரேர்லி இட் ஹேப்பன்ஸ். ஸோ அப்போ வந்து என்னென்னா அவங்க முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும், நான் 3 வருஷம் இருந்தேன் அப்படின்னதுன்னா என்னால் ஒரு 13லேருந்து 15% வரையும் பணம் பண்ண முடியும். ஒரு 5 வருஷம் இருந்தால் இந்த 13-15% நடக்கும். 1 இயரில் வந்து சம்டைம்ஸ் நடக்கும், சம்டைம்ஸ் நடக்காது. அப்போ வந்து உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் 1 இயரில் வரவே கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் செப்டம்பரில் யாராவது ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்க. ஸோ செப்டம்பரில் வந்து தே இன்வெஸ்டட் ரஃப்லி அபவுட் 10 lakh rupees போட்டிருக்காங்க ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸில். அது என்ன ஆச்சுன்னா இந்த March 3 இருக்கு இல்லையா, அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த 10 லட்ச ரூபாங்கிறது என்ன ஆச்சுன்னா 7.5 லட்ச ரூபா ஆயிடுச்சு. அதாவது இன் அ மேட்ரு ஆஃப் ஒரு 6 monthஸில் என்ன ஆச்சுன்னா 10 லட்ச ரூபா வந்து 7.5 லட்ச ரூபா ஆயிடுச்சு.
இப்போ அவங்களுக்கு என்ன பயம், ஐயோ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன் அதுக்குள்ளே 2.5 லட்ச ரூபா போச்சு, 6 மாதத்தில் 2.5 லட்ச ரூபா போச்சுன்னதுன்னா இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னதுன்னா இன்னும் 1-2 இயர்ஸில் வந்து என்னுடைய பைசாவே 0 ஆகிடுமே. திஸ் இஸ் அவங்க வந்து அதை அப்படியே எக்ஸ்ட்ராப்புலேட் பண்ணுவாங்க. பட் அட் த சேம் டைம் வந்து என்னென்னா அந்த மார்ச் இறங்கினது இல்லையா, மார்ச் மந்த்லேருந்து இப்போ நம்ம விஆர் இன் ஜூலை, ஓகேயா. ஸோ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 4 மாதம் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த 5 மாதம், இந்த 5 மாதத்தில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 10 வந்து 7.5 ஆணுச்சு இல்லையா, இப்போ ஆல்மோஸ்ட் 9.5 lakhs 970 வந்துருச்சு. ஸோ இன் அ மேட்ரு ஆஃப் ஒரு 9 monthsக்குள்ளே அவ்வளோ இறங்கி ஏறிடுச்சு. ஸோ இன்னொரு 3 months 4 monthsல வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் அவங்க 2-3 இயர்ஸில் இது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க எதிர்பார்க்கக்கூடிய இந்த 13-15% வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பேர் என்னென்னா இதை புரிஞ்சுக்காமல் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. ஏன்னா இன்றைக்கி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது ஒரு ஆப் மூலமாக. ஒன்று புரிஞ்சுக்கணும், ஆப் கிவ்ஸ் யூ கன்வீனியன்ஸ். புரியுதுங்களா? ஸோ கன்வீனியன்ஸ் தான் கொடுக்குதே வழியா ஆப் இஸ் நாட் கிவிங் எதை சூஸ் பண்ணணும் என்னன்னு தெரியாது. இதே மாதிரி தான் நாட் ஒன்லி மியூச்சுவல் ஃபண்டு கூட பரவாயில்ல. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்லேயே லோன் கொடுக்குறாங்க, ஒன்றுமே எந்த இதுவுமே கேட்கவே இல்லை. யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ நாளாக பேங்க்கில் இதை கொண்டா அதை கொண்டான்னு இவ்வளோ விஷயத்தை கேட்டுட்டு இல்லை சேலரி ஸ்லிப் கொடுத்து இவ்வளோலாம் கேட்டு தான் உங்களுக்கு லோன் கொடுத்தாங்க. புரியுதுங்களா? இன்றைக்கி எதுவுமே இல்லாமல் லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளோ ரிஸ்க் அவங்க எடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த ரிஸ்க்கை எப்படி அவங்க காம்பன்சேட் பண்ணுறாங்கன்னா பை சார்ஜிங் வெரி ஹை ரிட்டர்ன். அது நமக்கு தெரியறது கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், ஓகேப்பா லோன் போட்டோம், எனக்கு 50,000 தேவைப்பட்டது, லோன் கொடுத்துட்டான், நான் 50,000 உடனே கட்ட போகிறதில்ல, நான் 4,000 கட்டுறேன், 3,000 கட்டுறேன், பட் எவ்வளோ ரூபா நான் அது வாங்கினது கட்டுறேன், அதெல்லாம் வந்து திஸ் ஆர் ஆல் த சிம்பிள் எலிமெண்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த எலிமெண்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் 95% ஆஃப் பீப்புளுக்கு தெரியறதில்லை. அதுதான் ப்ராப்ளமே. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னதுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபண்டில் வரும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னதுன்னா நல்ல ரிட்டர்ன் வரும். ஸோ டெஃபினட்டாக மியூச்சுவல் ஃபண்டு எல்லாருக்குமே சிறந்த திட்டம் தான். ஒன்லி திங் வந்து நிறைய டைம் கொடுக்க தான் வந்து நல்ல ரிட்டர்ன் இருக்கும். அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கிறது லாங் டேர்மில் தான் ஒர்க் ஆகும். நானே இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பற்றி தான் கேட்கலான்னு இருந்தேன். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு குறிப்பிட்ட நான் ஒரு 1000 ரூபாவா இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தேன்னா அது 15 வருஷத்தில் அது பவர் ஆஃப் காம்பவுண்டிங் மூலமாக நிறைய ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னதுன்னா நம்ம தமிழில் என்ன சொல்லியிருக்கோன்னா வட்டிக்கு வட்டி கூட்டு வட்டி அப்படிம்போம். ஸோ வாட் இஸ் வட்டி? வட்டிங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் வந்து ஒரு 1 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க, பேங்க் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் 7% இன்ட்ரெஸ்ட் தரேன் அப்படின்னதுன்னா 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா 1 இயர் கழிச்சு அவங்க 7,000 ரூபா கொடுப்பாங்க. திஸ் இஸ் அ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி. இதே இது கூட்டு வட்டி அப்படின்னது வந்துன்னா நான் அந்த மணி வந்து நான் எடுத்துக்கல, ஓகே 3 வருஷம் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா 1 லட்சமா ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் 7. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த 1,07,000 ரூபாய்க்கு 7%. அப்போ நாட் 7,000, இட் வில் பி 8,000 சில்லற வரும். அதுக்கப்புறமா இந்த அடுத்து 17 + 8 115 அதுக்கு வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த வட்டிக்கு வட்டிங்கிறது வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்கும். இதை வந்து 2 விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா கவுன் பனேகா குரோர்பதி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு சீரியல் பார்த்துருப்போம். அதில் வந்து என்னென்னா கொஷின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொஷினுக்கு வந்து எவ்வளோ ரூபாவை சொல்லுவாங்க, 1000 ரூபா. அடுத்த கொஷினுக்கு 2000, அடுத்து வந்து 4, அப்புறம் 8, 16, 32, 64, 128, அப்புறம் அதை வந்து 250, 500, இது 1 லட்சம் அப்படின்ட்டு ஒரு 11 கொஷின். 12வது கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா யூ வில் ரீச் தட் 1 crore வந்துடும். இப்போ ஆல் அலாங் வந்து கொஷின் என்ன, ஒரே கொஷின் தான், கரெக்டாக? அப்போ பாருங்கள், அதாவது லாஸ்ட் அந்த 1 கோடி ரூபாய்க்கு முன்னாடி உள்ள கொஷினுக்கு வந்து அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த 1000 2000 படிப்படியாக வந்து அங்கே 50 லட்சம் பேஸ் வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கொஷினுக்கு வந்து ரைட்டாக சொன்னால் உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய். மொதல் கொஷினுக்கு சொல்லும்போது எவ்வளவு, வெறும் 1000 ரூபாய். அதுக்காக 50 லட்சங்கிறதுக்கு அத்தனை மடங்கு இது கஷ்டமான கொஷின்லாம் கிடையாது. பட் என்னென்னா இவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆனதுனால தான் வந்து அந்த ஒரு விஷயமே நமக்கு தெரியுது. ஸோ பவர் ஆஃப் காம்பவுண்டிங் என்னென்னா அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா லாங் டேர்மில் தான் வந்து ரியலைஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல லாங் டேர்ம்ங்கிறது வந்து என்ன, ஒவ்வொரு வருஷமாக வச்சுங்க. 1 இயரில் 1000, 2 வருஷத்தில் 2000 அப்படின்னா 10-11 வருஷம் போது தான் அந்த மேஜிக்கே நடக்குது. ஸோ லாங் டேர்மில் தான் வந்து இது பண்ணும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து புலவர்கள்லாம் வந்து ராஜாவை வந்து புகழ்ந்து பாடுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ராஜாவை பற்றி நம்ம புகழ்ந்து பாடணுன்னா அந்த ராஜா வந்து ஏதாவது ஒரு பரிசு கொடுப்பாங்க. பரிசுன்னா நிறைய தங்கத்தில் அல்லது ஏதாவது லேண்டு இது மாதிரி நிறைய கொடுப்பாங்க. பிகாஸ் தே ஆர் வெரி ரிச்
இவங்க வந்து புலவர்லாம் மோஸ்ட்லி அவங்க ஒரு ரொம்ப ஏழ்மையில் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்டு கொடுப்பாங்க. அது ஸோ இந்த மாதிரி என்னென்னா ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அப்போ வந்து ஒரு புலவர் வந்து ராஜா புகழ்ந்து பண்ணோன்னே ராஜா வந்து சொல்லியிருக்காரு, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அவர் என்ன சொன்னார்னா, ராஜா எனக்கு வந்து ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், ஒரு செஸ் போர்டு கொண்டு வாங்க. ஓகே, செஸ் போர்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 64 ஸ்கொயர்ஸ் இருக்கும். ஓகே, அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து ஸ்கொயரில் ஒரு நெல்மணி எடுத்து வைக்கிறேன், எனக்கு ஒரு நெல்மணி கொடுங்க. அடுத்த ஸ்கொயரில் 2 நெல்மணி, அடுத்ததில் 4, அடுத்து 8, 16, 32, 64 இப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எவ்ரி நெல்மணி வைக்க எனக்கு அப்படியே டபுளாக கொடுக்கணும் அப்படின்னாரு. ஸோ ராஜா என்ன நினச்சாருன்னா, சாதாரண நெல்மணியா இல்லை கோல்டு நெல்மணியா அப்படின்னு கேட்டார். இல்லை கோல்டெல்லாம் கிடையாது, சாதாரண நெல்மணி தான் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வர்றாரு. பார்த்தீங்கன்னா 32வது ஸ்கொயர் விச் இஸ் 50% ஆகுது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜாவுடைய கஜானா, அவருடைய இது இருக்கு இல்லையா, அது வந்து காலி ஆயிடுச்சு. 64 ஸ்கொயர் போனோன்னா இன்றைக்கி வேர்ல்டு வைடே அவ்வளோ நெல்மணிக்கு அவைலபிள் இல்லை. ஸோ எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் வித் அ சிங்கிள். அந்த ஒரே ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா லுக் அட் த பவர் ஆஃப் 64 டைம்ஸில் விச் இஸ் மைண்ட் பாக்லிங். அவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஸோ அதனால் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து லாங் டேர்மில் தான் வந்து ரியலைஸ் பண்ண முடியும், ஷார்ட் டேர்மில் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறாரு, இதெல்லாம் நம்ப முடியுமா அப்படின்னு கூட நினைக்கலாம். இப்போ பாருங்கள், யாரெல்லாம் வந்து இப்போ நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் நிறைய பணம் பண்ணியிருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா வந்து அன்றைக்கி பக்கத்தில் ஏதோ 2000 ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்கினார், அல்லது 5000 ரூபாய்க்கு இடம் வாங்கினார். தாத்தா நான் அப்படின்னா எத்தனை வயசு, அட்லீஸ்ட் ஒரு 20 வச்சிங்கனாலும் மினிமம் ஒரு 40-45 வருஷமாவது இருக்குமா இருக்காதா கேப். அப்போ 45-50 வருஷத்தினால தான் அன்றைக்கி 3000 ரூபாய்க்கு வாங்கினதே நீங்கள் 3 கோடியோ அல்லது 2 கோடி வாட்டவர் பி த மணி அது போகிறது. அப்போ எல்லா இடத்துலையுமே பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து ஒர்க் ஆகுது. அங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறோன்னா, யாரும் நீ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும், இவ்வளோ நாள் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது சொல்லலை. ஸோ இப்போ நீங்கள் எனி ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா யாருமே எத்தனை நாள் நீங்கள் அதை வச்சுருப்பீங்க, எவ்வளோ நாள் இந்த ப்ராப்பர்ட்டியை விற்காமல் இருப்பீங்கன்னு யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. நீங்களும் உங்களுக்கும் யூ ஆல்சோ டோன்ட் ஹேவ் த ஆன்சர். ஆனால் வென் இட் கம்ஸ் டு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ கிடைக்கும், நான் என்ன பண்ணுவேன், இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா யூ ஆர் மெஷரிங் எவ்ரி நவ் அண்ட் தென். அங்கே கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவேன், வாங்கியிருக்கேன்ப்பா, எப்போ என் பையன் படிப்புக்கு அன்றைக்கி விற்றுப்பேன், அல்லது என் பொண்ணு கல்யாணத்துக்கு விற்றுப்பேன், அல்லது என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு. ஸோ அங்கே ஏன் அந்த மேஜிக் நடக்குதுன்னா, பிகாஸ் யூ ஆர் கிவிங் அ டைம். ஸோ இங்கே டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்னை விட இங்கே அதிகமாகவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ ஒரு 15 வருஷம் கழித்து காம்பவுண்டிங் மூலமாக ஒரு பெரிய தொகை வந்தாலுமே அந்த டைமில் ஒரு 15 வருஷம் கழித்து ஒரு இன்ஃப்ளேஷன்ற ரேட் ஒன்று இருக்கும் இல்லையா சார், அதை கன்சிடர் பண்ணும்போது எந்த அளவுக்கு அது ரிட்டர்ன்ஸ் ஸ்டில் இட் இஸ் அ பெட்டர் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து 2250 ரூபா மாதம் சேர்க்குறாருன்னு வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 30 இயர்ஸ் அவங்க சேர்க்கக்கூடிய தொகை வந்து பார்த்திங்கன்னா 8,10,000 ரூபா. எவ்வளோ மந்த்லி சேர்க்குறாங்க, 2250 ஃபார் த நெக்ஸ்ட் 30 இயர்ஸ். இந்த 30 இயர்ஸில் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேவ் பண்ணுறது 8.1, அதோடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 கோடி. இப்போ நீங்கள் உடனே என்ன சொல்லுவீங்க, 1 கோடிக்கு என்ன வேல்யூ அப்படின்னு. இன்றைக்கி வந்து ஆவரேஜாக ஒரு இன்ஃப்ளேஷன் 6% எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த 1 கோடி 12 வருஷத்தில் 50 லட்ச ரூபா. ஓகே, அடுத்த 12 வருஷத்தில் 25 லட்சம், அதாவது 24 வருஷத்தில். அடுத்து இன்னொரு 6 வருஷம் தான் இருக்குது. அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ரஃப்லி அபவுட் ஒரு 20 லட்ச ரூபா கிட்டே இருக்கும். ஸோ அதாவது 30 வருஷம் கழித்து 20 லட்ச ரூபா, அதாவது 30 வருஷம் கழித்து 1 கோடிங்கிறது வந்து ரஃப்லி அபவுட் 20 lakhs இன்றைக்கி. நீங்கள் உடனே என்ன சொல்லுவீங்க, இன்றைக்கி 20 லட்சம் தானே அப்படிம்பீங்க. ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், இந்த இன்வெஸ்ட் பண்ணுறவர் எவ்வளோ மந்த்லி போடுறாரு, 2500. 2500 ரூபா போடுறவங்களுக்கு 20 லட்ச ரூபா சின்ன மணியா பெரிய மணியா? பெரிய மணி. தட்ஸ் வாட். ஸோ த பாயிண்ட் வந்து என்னென்னா, 20 லட்ச ரூபா சின்ன மணியா பெரிய மணியான்னு நம்ம பார்க்குறத விட நான் என்ன போடுறேன், ஐ எம் ஒன்லி புட்டிங் 2500 அப்படிங்கும்போது 1 கோடி ரூபாங்கிறது பெரிய மணி. ஸோ ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம ஆளுங்களுக்கு வந்து ஒரு இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இவ்வளோ பெரிய நம்பர் சொன்னோன்னா உடனே வேல்யூவேஷன் அன்றைக்கி வந்து இன்ஃப்ளேஷன் என்ன இருக்கும், அதோடைய வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஓகே, அதே சமயத்தில் இதே ஜனங்க காலாங்காலமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா,
இன்சூரன்ஸில் பணம் போட்டிருப்பாங்க. இன்சூரன்ஸில் வந்து டிப்பிக்கலாக வந்து என்டோமெண்ட் பாலிசி அப்படிம்பாங்க. என்டோமெண்ட் பாலிசியில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 5,000 rupees ஃபார் த நெக்ஸ்ட் 20 years போட்டிங்கன்னா 1 லட்ச ரூபா போடுவீங்க. 20 வருஷம் கழிச்சு 2 லட்ச ரூபா கிடைக்கும். உடனே என்ன சொல்லுவாங்க, மணி இன்சூரன்ஸில் போட்டேன், மணி டபுள் ஆச்சு. 20 வருஷம் கழிச்சு 2 லட்ச ரூபாங்கிறது நத்திங். அப்போ அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனியில் அந்த 2 லட்ச ரூபா அது சொல்கிறாங்க, அது டபுள் ஆகுது, 20 வருஷத்தில் டபுள் ஆகிறத பற்றி யாருமே என்றைக்குமே அதை பற்றி கவலையப்பட்டதில்லை. இது அதை விட அதிகமாக ரிட்டர்ன் கிடைக்கிது. அண்டு ஸ்டில் வந்து இட் இஸ் பெட்டர் அப்படின்னதுனால உடனே வந்து அதுக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு கேட்குறது தான் இப்போ இன்றைக்கி அன்றாட பழக்கத்தில் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு வரும்போது நம்ம ஆக்டிவ் ஃபண்ட்ஸ், பாசிவ் ஃபண்ட்ஸ்னு கேள்விப்படுறோம். அதில் சிலர் வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வாங்குறது பெட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் நம்ம எதை சார் சூஸ் பண்ணுறது, ஆக்டிவ் பாசிவ் ஃபண்ட்ஸுங்கிறது என்ன? ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா பாசிவ் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாசிவ் ஃபண்ட்ஸுக்கு ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்செக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டெக்ஸ், அதாவது மும்பை பங்குச்சந்தையுடைய குறியீடு, அதில் 30 கம்பெனி இருக்குது. நிஃப்டி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுடைய 50 ஸ்டாக்ஸ் வந்து நிஃப்டி 50ங்கிறது அது ஒரு இண்டெக்ஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நிஃப்டி 50, இந்த மாதிரி நிறைய ஒரு 50-60 இண்டெக்ஸ் இருக்குது இன்றைக்கி, புரியுதுங்களா? இப்போ இந்த இண்டெக்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இண்டெக்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது அதில் செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கும். ஒரு 30, 40, 50, 100ன்னு அந்த ஸ்டாக்ஸ் இருக்கும். அந்த ஸ்டாக்ஸை வந்து நெக்ஸ்ட்டு 6 monthஸில் தான் வந்து ஏதாவது ஒரு ஸ்டாக் சரியாக பண்ணலை அப்படின்னதுனா அந்த ஸ்டாக்ஸை எடுத்துகிட்டு அடுத்து வேறு ஒரு ஸ்டாக்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ டில் சச் டைம் அது மேலே போனால் மேலே போகணும், கீழே போனால் கீழே பார்த்துக்கணும். நீங்கள் வந்து யூ கேனாட் டூ எனிதிங். அந்த ஸ்டாக் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணலைன்னா கூட அதில் தான் நீங்கள் வந்து அந்த இண்டெக்ஸை நீங்கள் சூஸ் பண்ணும்போது அதில் இன்வெஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். ஸோ இது வந்து இண்டெக்ஸை பொறுத்தவரையும் என்னென்னா, யாருக்கு வந்து பெனிஃபிஷியல்னால், எனக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரியாது, மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தெரியாது, நான் யாரையுமே நம்ப மாட்டேன், புரியுதுங்களா? நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிவ் ஃபண்டு. ஸோ அது வந்து அவங்களோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுமே ஒழிய தட் வில் நாட் ஜென்ரேட் மோர் ரிட்டர்ன். ஏன் மோர் ரிட்டர்ன் கொடுக்காது அப்படின்னதுனா, இட் இஸ் நாட் அபவுட் ஆக்டிவாக பேசிவாங்கிறது கிடையாது. எனி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யூ ஹேவ் டு ஸ்டே லாங். இப்போ பேசிவாக யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு யாரும் கைடன்ஸே கிடையாது. பிகாஸ் தே ஆர் டூயிங் இட் ஆன் தேர் ஓன். அப்போ இந்த லாஸ்ட்டு இந்த மார்ச் மாதம் இவ்வளோ ஃபால் ஆனது இல்லையா, ஃபால் ஆனோன்னு என்ன பண்ணுவாங்க, எல்லாம் பாதி பேர் பயந்துட்டு பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அல்லது ஒரு எஸ்ஐபி போட்டுட்டு இருந்தாங்கன்னா அதை நிறுத்திடுவாங்க. என்னப்பா நான் போட்ட எஸ்ஐபிலாம் கம்மி ஆகிடுச்சு அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்போ எங்கே வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ஒர்க் ஆகும், அப்புறம் திருப்பி வரவே மாட்டாங்க. திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் ஒரு 3-4 வருஷம் கழிச்சு எல்லாம் மார்க்கெட் நல்லா 3 வருஷம் நல்லா மார்க்கெட் ரிட்டர்ன் கொடுத்தோடனே திருப்பி என்ட்ரு ஆவாங்க. திருப்பி இதே மாதிரி அவங்க பிகாஸ் அதை பார்த்துட்டு, பிகாஸ் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டே லாஸ்ட் 1 year பார்த்து வரதுனால திருப்பி வந்துட்டு என்னென்னா, எனக்கு ராசியே கிடையாது, பாக்கி பேர்லாம் பணம் பண்ணுறாங்க, அல்லது இது சூதாட்டம் அது இதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணிவிடுவாங்க. ஸோ இதே இது ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டு அப்படிங்கும்போது தெர் இஸ் அ ஃபண்ட் மேனேஜர் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு வந்து ரிசர்ச் அசோசியேட்ஸ், ரிசர்ச் அனாலிசிஸ்ன்னு இருக்காங்க. அவங்க வந்து ஈச் அண்ட் எவ்ரி இண்டஸ்ட்ரி செக்டரை வந்து ட்ராக் பண்ணி அந்த கம்பெனிக்கு விசிட் பண்ணி, இப்போ ஒரு எக்ஸ் கம்பெனி அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அந்த எக்ஸ் கம்பெனிக்கு போய் அவங்க என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய க்ரோத் என்ன, அவங்க எம்ப்ளாயெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்க வந்து மேனேஜ்மெண்ட்டில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறபடி நடந்துக்கிறாங்களா, நிறைய விஷயங்கள் அவங்க பார்க்குறாங்க. இது மாதிரிலாம் பார்த்துட்டு ஓகே இந்த கம்பெனி வந்து நல்ல க்ரோத் பொட்டென்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு சொல்கிறாங்க. அவங்க இன்னும் சில ஃபில்ட்ரேஷன்லாம் பார்த்துட்டு அந்த ஸ்டாக்கை எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு இருக்காங்க. அதே சமயத்தில் ஒரு ஸ்டாக் நல்ல ரேலி ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னதுன்னா அவங்க தே வில் நாட் ஹோல்ட் இட் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம், உடனே வந்துடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா என்டையர் வேர்ல்ட் இஸ் ஆக்டிவ், ஓகேயா? ஸோ பேசிவ்க்கு வந்து ரோலே கிடையாது. இன்றைக்கி வந்து இப்போ இங்கிலாந்து சீரீஸ் நடந்துகிட்ருக்கு. இங்கிலாந்து சீரீஸ்க்கு வந்து எப்போ மேட்ச்சுக்கு ஆளுங்க எடுக்கிறான்னா ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஆளே எடுக்கிறாங்க. ஐபிஎல்லில் சுதர்ஷன் நல்லா விளையாண்டதுனால ஈ காட் அ ஜாப், ஈ காட் அ பிளேஸ், கரெக்டாக? யாருமே ஏற்கனவே 10 வருஷம் ரேக் ரெக்கார்டோ ஏதோ பண்ணுறதில்ல. ஸோ வென் த என்டையர் வேர்ல்ட் இஸ் ஆக்டிவ் அப்படிங்கும்போது பேசிவ் என்ன பண்ண முடியும்? ஸோ ஆக்டிவுக்கும் பேசிவ்க்கும் என்ன அப்படின்னா, இஃப் சம்படி இஸ் ஓகே வித் த மீடியோக்கர் ரிட்டர்ன், எனக்கு போகும், நான் யாருக்கும் காசு கொடுக்க மாட்டேன். ஏன்னா அதில் பண்ணுறவங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்னென்னா, நான் சம்பாதிக்கிறேனோ இல்லையோ அடுத்தவங்க சம்பாதிக்கக்கூடாது, தே ஆர் வெரி வெரி கிளியர் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பேசிவ். இல்லைங்க எனக்கு வந்து நான் நிறைய சம்பாதிக்கணும், நான் சம்பாதிக்கிறதில் நீங்களும் அதில் கொஞ்சம் சம்பாதிச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஆக்டிவ் தான் பெருசு, நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பேசிவ் வரும். பட் டெஃபினட்டாக அந்த ஆக்டிவ் பேசிவ் இருக்கும். ஆக்டிவில் தான் உங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டிங் இருக்கும். யாராவது உங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு இந்த ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னா யார்கிட்ட போய் கேட்பீங்க?
நீங்கள் ஒரு 10 என்ன மாதிரி ஒரு 10 பேர் பேசுகிறாங்க, 10 பேர் பேசுனா 10 பேர் 10 வியூ கொடுப்பாங்க. யாருடைய வியூ கரெக்டுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் ஒருத்தரோட ரெகுலராக டச்சில் இருந்தால் தான் ஓகே என்னன்னு சார் திஸ் இஸ் மை போர்ட்ஃபோலியோ, என்னுடைய ரிஸ்க் என்ன, ரிட்டர்ன் என்னுடைய இது என்ன அப்படின்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் ப்ராப்பராக பண்ண முடியும். அதர்வைஸ் வந்து உங்களை பற்றி எதுவுமே சொல்லாமல் அவர் சொல்லக்கூடிய ஒரு டிப்ஸை மட்டும் வச்சிங்கன்னா அது ஓகே ஆகாது. நிச்சயமாக சார். ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி மெயின்டைன் பண்ணணும் சார்? நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறத தாண்டி அதை ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு இல்லையா, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது? இப்போ போர்ட்ஃபோலியோ பொறுத்தவரையும் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்னு பார்க்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு யங் கப்பிள் ஒரு இப்போ தான் ரீசெண்ட்லி காட் அ கிட் ஒரு 3-4 வயசு அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ இந்த 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 ஃபேமிலிக்கு என்ன தேவை? இந்த குழந்தை பொண்ணோ ஆணோ அந்த குழந்தையுடைய ஹையர் எஜுகேஷன், அவங்களுடைய மேரேஜ், இப்போ தான் அவங்க ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது நாளைக்கு அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஒரு 50, 55, 60 ஆர் தே வாண்ட் டு ரிட்டையர் அது மாதிரி ஏர்லி ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா ப்ராப்ளி 40, 45. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன் வந்து தே ஹாவ் டு இன்வெஸ்ட் அக்ரெசிவாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வச்சுக்கணும். பட் அட் த சேம் டைம் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா எனக்கு வந்து இவ்வளோ நாளாக நான் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, அல்லது எனக்கு 50 வயசு ஆச்சு, 55 வயசு ஆச்சு, என்கிட்ட நிறைய பணம் இருக்குது. ஓகே, மை ஜாப் இஸ், அதாவது என்னுடைய ரிக்குயர்மெண்ட் வந்து நாட் டு க்ரியேட் மோர் வெல்த், மை அப்ஜெக்டிவ் இஸ் டு ப்ரொடெக்ட் வெல்த். இந்த இன்ஃப்ளேஷன் சொல்லக்கூடிய அந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் இருந்ததுன்னா போதும். ஏன்னா எனக்கு நிறைய மணி இருக்குது. ஸோ இந்த மணியை ப்ரொடெக்ட் பண்ணாலே தட் இட் செல்ஃப் இஸ் எனஃப். நான் வந்து பெருசாக இன்னொரு வெல்த்தை க்ரியேட் பண்ணணுங்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே வந்து ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஈக்விட்டியும் இருக்கும், டெட்டும் இருக்கும். இந்த மாதிரியான ஒன்று கொஞ்சம் கோல்டு வச்சுக்கலாம், ஈவன் கொஞ்சம் ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சுக்கலாம், வாட் எவர் பி. இது அவங்க வந்து என்னென்னா ஒரு 6-7 விதமான இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அங்கே அவங்கள பொறுத்தவரையும் தே வாண்ட் டு ரெடியூஸ் த ரிஸ்க், இன் டர்ன் வந்து த ரிட்டர்ன் ஆல்சோ ரெடியூஸ்ட். அதுதான் அவங்களோடது. வேறஸ் இந்த யங் கப்பிளுக்கு வந்து பார்த்தோன்னா தே டோன்ட் ஹேவ் த மனி, தே வாண்ட் டு கிரியேட் அ ஹியூஜ் வெல்த் அண்ட் தே ஹேவ் த டைம் ஆல்சோ. அப்படிங்கும்போது என்னென்னா அவங்க இந்த மாதிரியான இதில் பண்ணுவாங்க. அதனால் போர்ட்ஃபோலியோ பொறுத்தவரையும் அதுதான் சொல்லலையே, இது வந்து திஸ் இஸ் கால்டு பர்சனல் ஃபினான்ஸ். பர்சனல் ஃபினான்ஸுக்கு வந்து இப்போ உங்களுக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 25 வயசு அப்படின்னதுன்னா அதே சேம் 25 வயசு உங்களுடைய கொலீகும் இருக்காங்க அப்படின்னதுன்னா உங்களுடைய தேவை வேறு, அவங்களுடைய தேவை வேறு. ப்ராபப்ளி உங்கள் ஃபேமிலியில் உங்களுடைய சேலரி டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். அவங்க இதில் வந்து அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கே வந்து அவங்க பேரண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் இதாக பணம் செலவு பண்ணுன்னு கூட சொல்லலாம். அப்படின்னு இருக்கும்போது 2 பேருடைய இதையும் நான் ஈக்குவேட் பண்ண முடியாது. தோ யூ ஹாவ் அ சேம் ஏஜ், சேம் ஏர்னிங்காக இருந்தால் கூட த ரிக்குயர்மெண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். தட்ஸ் வை இட்ஸ் கால்டு பர்சனல் ஃபினான்ஸ். பர்சனல் ஃபினான்ஸ்னால் இட் இஸ் மோர் பர்சனல் தென் ஃபினான்ஸ். ஸோ எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் யூனிக். அதனால் இந்த போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கன்சல்ட் வித் த ப்ரொஃபஷ்னல். என்னுடைய தேவை என்ன அப்படிங்கிறத கேட்டுட்டு நீங்கள் போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்க ரிஸ்க்ஸ் என்ன சார்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா ஒரு விஷயம் பார்க்கணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன, the statutory warning, mutual fund investments are subject to market risk. Please read the document, offer document carefully before investing அப்படின்னு சொல்லிட்டு ஒரு this is called a statutory warning. ஸோ இந்த statutory warning அப்படிங்கிறது வந்து சொல்லணும், ஓகேயா? பட் என்னென்னா இந்த statutory warning-ஐ பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி நம்ம டிவி பார்க்குறோம், சினிமா பார்க்குறோம், அதில் யாராவது ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுறாங்க. அப்போ என்ன இது பண்ணால் புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு அப்படிங்கிறாங்க. அதை யாராவது கேர் பண்ணியிருக்காங்களே? நோபடி கேர்ஸ். ஒருத்தர் ட்ரிங்க் பண்ணுறாங்க, மது அருந்துதல் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு போடுறாங்க. யாராவது கவலைப்படுறாங்களா? அதெல்லாம் கவலைப்படுறதில்ல. ஓகே, ஸோ பட் என்னென்னா நீங்கள் கவலைப்படுறீங்களோ பண்ணலையோ அவங்க வந்து தே ஹாவ் டு கிவ் த ஸ்டாச்சுட்ரி வார்னிங். இப்போ இதெல்லாம் ஸ்டாச்சுட்ரி வார்னிங். இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆர் 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருந்தீங்கன்னா அன்றைக்கி 9% வரையும் ரிட்டர்ன் கொடுத்துருந்தாங்க. அப்போ நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா, நான் ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருக்கேன், இப்போ போடுறேன் பேங்க்கில் 9% ரிட்டர்ன் கொடுக்குறாங்க, எனக்கு ஒரு 3 வருஷத்துக்கு தேவையில்லை, ஸோ 3 வருஷம் கழித்து எனக்கு தேவை அப்படின்னதுன்னா எனக்கு திருப்பி இதே 9% எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். தட் இஸ் வாட் இன் யுவர் மைண்ட். பட் இன்றைக்கி அந்த மணி மெச்சூரிட்டி ஆகுது. இன்றைக்கி 9% ரிட்டனை கொடுக்குறாங்களா? இன்ட்ரெஸ்ட்டு இல்லை, 7%. அப்போ
பேங்க் என்ன சொல்லணும்? ஃபிக்ஸட் டெபாசிட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க். சூஸ் த டியூரேஷன் கேர்ஃபுல்லி அப்படிங்கிற ஒரு வார்த்தை போடணும். யாராவது போட்டிருக்காங்களா? யாரும் போடல. அதனால ஃபிக்ஸட் டெபாசிட் நல்லது. இப்போ தங்கம் இருக்குது. தங்கம் வந்து 9300 வரையும் போச்சு. 8750 வந்தது, திருப்பி 9000 இருக்குது. ஸோ தங்கம் விலை ஏறி இறங்கிட்டு இருக்கா இல்லையா? ஸோ தங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் யாராவது தங்கத்தில் வந்து நீங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தங்கத்துடைய விலை ஏறி இறக்கத்துக்கு உட்பட்டது அப்படின்னு எங்கேயாவது ஒரு வார்னிங் இருக்கா? அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டு, பாதி இடத்துல ரியல் எஸ்டேட்டு விற்கவே முடியாது, நிறைய இடத்துல அப்ரிஷியேட்டே ஆகலை. அவங்க யாராவது போட்டிருக்காங்களே? ஸோ இப்போ யாருமே போடாததுனால நீங்கள் இவங்க வந்து ஒன்று போட்டது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெருசாக எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஃபைன். இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வாட் இஸ் த ரிஸ்க்? ரிஸ்க்குங்கிறது வந்து என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்டு வந்து ரிஸ்க்கே கிடையாது, இட் இஸ் ஒன்லி வாலட்டைல். அதாவது என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் பணத்தை போட்டிங்கன்னா, இப்போ இன்றைக்கி 10 லட்ச ரூபா போடுறீங்கன்னு வச்சுங்க, there is a probability ஒரு 10 lakhs கேன் கம் டு 8 lakhs வரலாம். அது ரூல் அவுட் பண்ண முடியாது, வரும்னு சொல்ல முடியாது, வரலாம். ஆனால் ஒரு 3 years டைம் கொடுக்குறீங்க, 5 years டைம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபா ஒரு 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே இது ஒரு 10 வருஷம் கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய தான் போகுமே வழிய இதை விட கீழே போகாது. ஸோ இந்த ஏற்ற இறக்கத்தை வந்து ரிஸ்க்குன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு ரிஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, இது வந்து ஒரு வாலட்டைல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ வென்எவர் இந்த மாதிரி கீழே வந்ததுன்னா ஐ வில் பம்ப் மோர், அப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட். அதனால் இதில் ரிஸ்க்கு அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஒன்லி இன் யுவர் மைண்ட். ஆஸ் அ இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரிஸ்க்கு கிடையாது, பட் இட் இஸ் வாலட்டைல். அவ்வளோதானே வழியா யாருமே உங்கள் மணியை எடுத்துகிட்டு ஓட முடியாது அல்லது உங்களுக்கு பணம் தரமாட்டேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டேன். நிச்சயமாக சார். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி நிறைய இன்சைட்ஸ் கொடுத்தீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பேசுறதுக்கு நன்றி.